ஜெம் புற்றுநோய் மையம் சார்பில் மார்பக ஆரோக்கியம் மற்றும் புற்றுநோய் சிகிச்சைக்கான பிரத்யேக ஜெம் பிரஸ் சென்டர் துவக்கம். பிரபல பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் துவக்கி வைத்தார். ஜெம் மருத்துவமனையின் அங்கமான ஜெம் புற்றுநோய் மையம் இன்று தனது பிரத்யேக ஜெம் பிரஸ் சென்டரை திறந்து வைத்துள்ளது. இந்த புதிய மையம் மார்பக புற்றுநோய் மற்றும் பிற மார்பக நோய்களை கண்டறிதல், சிகிச்சை அளித்தல் மற்றும் தடுத்தல் ஆகியவற்றில் சிறப்பான மையமாக விளங்கும் நோக்குடன் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த தொடக்க விழாவில் பிரபல பாடகி அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். பெண்கள் ஆரோக்கியத்தில் தீவிர அக்கறை கொண்ட இவர், மார்பக புற்றுநோயின் ஆரம்ப கண்டறிதல் மற்றும் சரியான நேரத்தில் சிகிச்சை அளிப்பதன் அவசியத்தை ஊக்குவிக்கும் பிங்க் தூதுவராகவும் செயல்பட்டு வருகிறார். இந்த நிகழ்ச்சிக்கு ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேலு தலைமை தாங்கினார். டாக்டர் பிரவீன் ராஜ், நிர்வாக இயக்குனர் டாக்டர் பரத் ராஜராஜன், மருத்துவ இயக்குனர் டாக்டர் மதுசாய்ராம், கல்வி இயக்குனர் டாக்டர் சிவகுமார், அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் துறை தலைவர் மற்றும் டாக்டர் பிரேமா, கதிரியக்க நிபுணர் மற்றும் மார்பக ஆலோசகர் ஆகியோரும் இதில் பங்கேற்றனர். பெண்கள் ஆரோக்கியத்தில் ஒரு மைல்கல். கனிவான சிகிச்சையை வழங்க நாங்கள் இலக்கு வைத்திருக்கிறோம். இந்த மையம் எண்ணற்ற பெண்களுக்கு நம்பிக்கை ஒளியாக திகழும் என்று கூறினார். மருத்துவமனையின் முழுமையான அணுகுமுறையை டாக்டர் பிரவீன் ராஜ் எடுத்துரைத்தார். மார்பக புற்றுநோய் என்பது ஒரு உடல்நல பாதிப்பு மட்டுமல்ல, அது ஒரு உணர்ச்சிபூர்வமான பயணமும் கூட. எங்கள் மையம் பரிசோதனை மற்றும் இமேஜிங் சேவை முதல் அறுவை சிகிச்சை, புற்றுநோயியல், மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு வரை அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் வழங்கும் ஒரு பல்நோக்கு சிகிச்சை குழு மாதிரியை வழங்குகிறது என கூறினார். டாக்டர் பரத் ராஜராஜன் மேலும் கூறியதாவது, ஒவ்வொரு பெண்ணுக்கும் விரிவான மற்றும் கனிவான சிகிச்சைக்கான அணுகுமுறை இருக்க வேண்டும். வழக்கமான பரிசோதனைகள், ஸ்கிரீனிங், மேமோகிராம் மற்றும் சுய விழிப்புணர்வு ஆகியவை வாழ்க்கையை மாற்றியமைக்கும் முக்கியமான படிகள் ஆகும். பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் பேசுகையில், மார்பக புற்றுநோய் ஆரம்பத்தில் கண்டறியப்பட்டால் அதற்கு எளிதில் சிகிச்சை அளிக்க முடியும். பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு பிரத்யேக வசதியை உருவாக்கியதற்காக ஜெம் பிரஸ் சென்டருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். விழிப்புணர்வு மற்றும் ஆரம்ப கண்டறிதலுக்கான உறுதிப்பாடு. அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் துறை தலைவர் டாக்டர் சிவகுமார் விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். கிட்டத்தட்ட 8 பெண்களில் ஒருவருக்கு தங்கள் வாழ்நாளில் மார்பக புற்றுநோய் வரலாம். வழக்கமான பரிசோதனை மூலம் ஆரம்ப கண்டறிதல் உயிர் பிழைக்கும் விகிதங்களை வியத்தகு முறையில் அதிகரிக்கும். நோய் தடுப்பு சிகிச்சையை அனைவராலும் அணுகக்கூடியதாக மாற்றுவதும், பெண்கள் தங்கள் ஆரோக்கிய பொறுப்பை ஏற்க ஊக்குவிப்பதும் எங்கள் நோக்கம் என கூறினார். கதிரியக்க நிபுணர் மற்றும் மார்பக ஆலோசகர் டாக்டர் பிரேமா மையத்தின் அதிநவீன கண்டறியும் திறன்களை எடுத்துரைத்தார். மேம்பட்ட இமேஜிங், அல்ட்ராசவுண்ட், மேமோகிராபி மற்றும் எம்ஆர்ஐ வசதிகளுடன் நாங்கள் நோயறிதலில் துல்லியத்தை உறுதி செய்கிறோம். பெண்கள் அறிகுறிகளுக்காக காத்திருக்கக்கூடாது, முன்கூட்டிய பரிசோதனையே முக்கியமாகும் என்றார். மல்டிபிள் பிளேசஸ்க்கு வந்து போக தேவையில்லை. அண்ட் பயாப்சி டெஸ்ட் தேவைப்பட்டா அதுவும் நம்ம பிரசன்ட்லயே பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் கேன்சர். உமன் வந்து ஜென்ரலா வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஈவன் ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் அதை வெளியே சொல்றதுக்கோ கன்சல்ட் பண்றதுக்கோ ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹெசிடேஷனை குறைக்கணும் அண்ட் அவங்க ஃப்ரீயா வெளியே வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும். அண்ட் தேவையான ட்ரீட்மெண்ட்டும் ஏர்லியா எடுத்துக்கணும். ஏன்னா ஏர்லி டிடெக்ஷன் சேவ்ஸ் லைஃப்ஸ். ஸோ கேன்சர் வந்து ஏர்லியா கண்டுபிடிக்கும் போது நம்ம அதை முழுமையாக குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது ஒன்று. அண்ட் ஸ்கிரீனிங் மேமோகிராம்ஸ் 40 இயர்ஸ் மேலே உள்ள பெண்கள் வந்து வருஷம் ஸ்கிரீனிங் மேமோகிராம் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது கேன்சர் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல, ஈவன் லெஸ் தென் 5 mm உள்ள சைஸ்ல கூட கண்டுபிடிக்கலாம். அண்ட் ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ், கேன்சருக்கு முந்தைய நிலையில் உள்ள சேஞ்சஸையும் நம்ம கண்டுபிடிச்சு அதை அந்த ஸ்டேஜ்ல ட்ரீட் பண்ணும்போது கியூர் ரேட் அதிகமாகுது. அதே சமயம் ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப சிம்பிள் ஆகுது. ஸோ இது வந்து பேஷண்ட்ஸ் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த நோக்கத்துக்காக தான் பிரசன்ட் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு அனுராதா மேம். லீஷன்ஸாக தான் இருக்கணும், பட் செக் பண்ணாம நம்ம அதை சொல்ல முடியாது. ஈவன் கேன்சரா இருந்தாலும் அதை ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தொந்தரவு வரும்போது எந்த வயதுடைய பெண்களும் வந்து செக் பண்ணிக்கலாம். பட் எந்த தொந்தரவுமே இல்லை, நார்மலா இருக்கேன், ஹெல்த்தியா இருக்கேன் அப்படின்னாலும் 40 இயர்ஸ் மேல வருஷத்துக்கு ஒரு தடவை மேமோகிராம் பண்ணிக்கணும்.
ஸோ ஆமோகிராம் பரிசோதனை வந்து பிரஸ்ட் கேன்சரை ஏர்லி ஸ்டேஜில் ஈவன் எந்த தொந்தரவும் தரதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்க முடியும். இப்போ சிட்டியில் இருக்கிற கியூர் இப்போ ஸ்டேஜ் வந்து ரொம்ப எவ்வளோ ஏர்லியாக கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ கியூர் ரேட் வந்து ஜாஸ்தி. இப்போ ஸ்டேஜ் 1 இல்லை ப்ரீ கேன்சர் வரலைங்க கேமரா வருது ப்ளீஸ் சார் 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 அண்ட் அந்த சேம் ஸ்கேன் எடுத்த உடனே அவங்க என்ன தொந்தரவு அப்படிங்கிறத கன்சல்டேஷனும் பண்ணிக்கலாம். அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்து ஒரு செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ டைம் ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும்போது அவங்க வர்றதுக்கு ரொம்ப ஸோ கண்டிப்பாக ஏன்னா வந்து அவங்க ஒரு டாக்டர் பொதுவாக வந்து என்ன நடக்கும் எவ்வளோ அதிக அளவில் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம உங்களுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் we can answer. Of course பிரஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது மார்பகம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கான ஒரு பரிசோதனை மற்றும் சிகிச்சை மையம். ஸோ இங்கே வந்து டாக்டர் கன்சல்டேஷன், ஸ்கேன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. ஸோ வந்து நீங்கள் மார்பக சம்பந்தமாக எந்த தொந்தரவோட வந்தாலும் அந்த ஒரே இடத்துல உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அண்ட் நம்ம அனுராதா மேம் வந்து இது பற்றி பேசுவோம். ஜெம் ஸ்டாண்டலோன் கேன்சர் சென்டர் அதை இன்னைக்கு நம்ம இனாகுரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த பிரஸ்ட் கேன்சர் தான் வந்து இப்போ ஹஸ் பீன் இந்த ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க, த மோஸ்ட் ரிப்போர்ட்டட் கேன்சர் அப்படின்னு. அப்போ எதனால இது இவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு, அதை பத்தி அவேர்னஸ் இல்லையா? ஏன்னா ஏர்லி டிடெக்ஷன் பண்ணால் அதுக்கு டெஃபினட்டாக க்யூர் இருக்கு, அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அது மாத்திரம் இல்லை, கொஞ்சம் முன்னாடிலேருந்தே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா இது வராமல் தடுக்கிறதுக்கும் வழிகள் இருக்கு. அப்படின்ற போது மேபி இந்த காலகட்டத்தில் உள்ள மகளிர் வந்து ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸோ, அவங்களுடைய சாப்பிட்ற சாப்பாடோ, நடை உடை பாவனையில் இருக்கிற வித்தியாசங்கள்னால மேபி இந்த பிரஸ்ட் கேன்சர் இப்போ ஜாஸ்தியாக இருக்கலாம். பட் அதுக்கு ஒரு வழி இருக்கு. இவங்க மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு பிரஸ்ட் ரிலேட்டட் ஆல் இல்னஸ்க்கு வந்து இவங்க ஒரு செப்பரேட்டாவே ஒரு யூனிட் வச்சு இன்னைக்கு இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு ஒரு முயற்சி எடுக்கும்போது ஐ திங்க் எல்லா மகளிரும் வந்து அவங்களுடைய பழைய அந்த ஒரு பயம் இல்லை ஒரு கூச்சம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இல்லை இந்த மாதிரி இது ரைஸ்ல இருக்கு, நம்ம சஃபர் பண்ணக்கூடாது, ஏன் இது போய் செக் பண்ணா நம்ம வந்து சஃபர் பண்ணாம இருக்கலாமே அப்படின்னு அந்த அவேர்னஸ் இருந்தாலே போதும். அந்த செக் எவ்ரி இயர் ஒன்ஸ் செக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஆஃப்டர் 40. ஸோ ஐ திங்க் ப்ராபப்ளி இஃப் தே டூ திஸ் பேசிக் செக்கிங் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா இந்த பிரஸ்ட் கேன்சருடைய அந்த ரைஸை நம்மளால கீழே கொண்டு வர முடியும். அதனால இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதுக்கு மக்களாகிய நாமும் வந்து நம்மளும் அதுல வந்து பங்கேற்றாதான் வந்து இந்த முயற்சியை வந்து நம்ம அது என்ன பண்ண முடியும், அதுக்கு வெற்றி வந்து காணணும்னா நம்ம வந்து அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் விமன், பிகாஸ் நம்மளுமே அந்த கேட்டகரி தான். எதுக்கு போய் பண்ணணும் இந்த டெஸ்ட்டு, எங்க அப்பா அம்மா பண்ணாங்க, எங்க அம்மா பண்ணாங்களா, அது போனா நம்மளுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கூச்சம், அன்கம்ஃபர்டபுளா இருக்கு கொஞ்சம். அதெல்லாம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜெம்ல வந்து அவங்களுடைய மிஷின்ஸ் வந்து 3D அதுல வந்து ஈவன் ஒரு சின்ன ஒரு லீஷன் இருந்தா கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க வந்து டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கம்ஃபர்டபுள் அட்மாஸ்பியர் இருக்கு. ஸோ அண்ட் ஒரே இடத்துல வந்தா நீங்க இங்கே வந்து எல்லாம் ஸ்கேன் எடுத்து எல்லாம் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஒரே ஷாட் அங்கேயே எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். அப்படின்ற போது மகளிருக்கு டைம் வேஸ்ட்டும் கிடையாது, இங்கே அங்கே போகணும்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது ஐ திங்க் வி ஷுட் ட்ரை அண்ட் எவ்வளோ முடியுமோ இந்த பிரஸ்ட் கேன்சரை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு நம்மளும் முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு தோணுது. நம்ம ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணால் அதை பற்றி நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லலாம், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, இது ஒரு சின்ன விஷயம் தான், நீங்களும் பண்ணுங்க, நம்ம சேஃபாக இருக்கிறது பெட்டர் அப்படின்றத நம்மளும் அட்வொகேட் பண்ணலாம். ஈச் ஒன் ஆஃப் us can be volunteers. Every woman can be a volunteer to spread this awareness. And இந்த இனிமே பிரஸ்ட் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் அவங்களே ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுக்கலாம். at every home you can take this step. I think இதுல நம்ம ஒரு பங்கு எடுக்கிறதுக்கு இவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு நல்ல காசுக்கு எப்பவுமே when you are part of it, it makes you feel very very good. And I hope இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஜெம் பிரஸ்ட் கேன்சர் சென்டருடைய அந்த ஃபெசிலிட்டிஸை எல்லாரும் வந்து யூஸ் பண்ணி I hope we are able to bring down breast cancer. Thank you.